அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் சிட்டி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு டிஐஒயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஈவினிங்க்கு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வந்து 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் வந்து பொடுசாக கட் பண்ணி கையால் எல்லாத்தையும் உதிர்த்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்போவும் சமோசா செய்யணுன்னா உள்ளே வைக்கிற ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து நம்ம வதக்கி அப்படிலாம் செய்வோம். இது வந்து ரொம்ப ஈஸி. இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நான் சமோசா ஷீட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த ஆனியனோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு அவல் சேர்த்துக்கணும். அவல் வந்து சேர்த்திங்கன்னா தான் இந்த வெங்காயம் வந்து ஈரம் விடும் இல்லையா, தண்ணி விடும் இல்லையா, அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதை வந்து நம்ம வதக்கியும் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி வதக்காமல் செய்யும்போதும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சூப்பராக குக் ஆகி சூப்பராக இருக்கும். இது ஒரு இன்ஸ்டன்ட் சமோசா மாதிரி. இதில் வந்துட்டு நான் மல்லி லீஃப் இல்லை, புதினா லீஃப் வந்து ஃபைனாக சாப் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாமே நம்ம சேர்த்த மிளகாய் தூள், அவல் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சமோசா எப்படி ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி சமோசா சீட் எடுத்துகிட்டு உள்ளே வந்து இந்த ஃபில்லிங் அப்படி, இதை வந்து ரா ஃபில்லிங் தான், இதை வதக்கலாம் தேவையில்லை. இது அப்படியே வந்துட்டு நம்ம சமோசா சீட்டு வந்துட்டு மடிச்சுட்டு அதில் வந்து உள்ளே ஃபில் பண்ணி நம்ம சமோசாவாக ரெடி பண்ணிடலாம். இதை வந்து ஒட்டுறதுக்கு வந்து நான் மைதா பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். மைதா பேஸ்ட்டுமே நம்ம எப்போவும் செய்கிறது தான். மைதா மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி ஒட்டுவோம் இல்லையா, ஸோ அதுதான். இதே மாதிரி எல்லா சமோசாவும் நான் ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் பாலை பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். என்னடா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா வச்சிருச்சு வேலை அப்படின்ட்டு தான் சொல்லணும். நம்ம வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இந்த மாதிரி டென்ஷன் ஏற்றுற மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கி வலியும் செம்ம காண்டாகும் இந்த மாதிரி டைமில். ஏன்னா வந்து அவ்வளோ நீட்டாக தொடச்சி வச்சுருக்கும் போது பொங்கி வலிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா கட்டுப்பாக இருக்கும். ஸோ எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இருக்குன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்து அப்படியே வந்து பால் திரும்ப காய்ச்சது வந்து பிடிக்காது. ஒன்று வேறு அடுப்புக்கு மாற்றிடுவேன், அப்படி இல்லை அப்படின்னாக்கா தொடச்சிருவேன், அந்த நிமிஷமே தொடச்சிருவேன். ஸோ அதுலேயே காய்ச்சணும் அப்படின்னாக்கா அது திரும்பியும் கருகும் இல்லையா, கருகி அந்த ஸ்மெல் வரும். அப்புறம் வந்துட்டு அதை நம்ம ரொம்ப தேய்ச்சி துடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இறக்கிட்டு நான் துடைச்சிட்டு தான் வந்து அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த சைடு வந்து எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு மடித்தாச்சு. அது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த சமோசா பண்ணுறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். டக்குன்னு பண்ணிடலாம். நமக்கு சமோசா சீட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். இது வந்துட்டு நமக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே. ஸோ கண்டிப்பாக கிடைச்சிச்சு அப்படின்னாக்கா வாங்கி இந்த சமோசா ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. இது வந்துட்டு ஒரு ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் மீடியமான ஒரு ஃபயரில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு உள்ளே உள்ள அந்த ஸ்டஃபிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே வந்துட்டு வெங்காயம்லாம் வச்சுருக்கோமே பச்சையாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன், சூப்பராக இருக்கும். ஸோ கையோடு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து 1-2 பாத்திரங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே டக்குன்னு அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு நான் இருக்கிற அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஹபி வந்துட்டு அங்கே டீ போடுற ஒர்க்கை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கிட்டது போதும், பொங்கி வலியை விட்டிங்கல்ல அப்படின்னா, இல்லை நான் கிட்டே இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரி சொன்னதே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த சைடு வந்து எல்லா பாத்திரங்களையும் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. அவங்க வந்துட்டு நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சார் வந்து ஏதோ ஒரு மூவியை வந்து போட்டுட்டு ஸோ உட்காந்துருக்காங்க. அவங்க அங்கே டீ போட்ட இடம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இருந்தாலும் வந்துட்டு ஹஸ்பண்டு கையால் ஒரு டீ கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா, அதனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்ருக்கேன்.
டீயே வந்து சுத்தமாக போட தெரியாது, டீ காஃபி ரெண்டுமே போட தெரியாது. ஸோ என்னை விட்டுருமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டு இப்போ என்னை விட சூப்பராக போடுறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும். நமக்கும் ஒரு சந்தோஷம் தானே. பக்கத்தில் அம்மா வீடு இருந்துச்சுன்னா அம்மா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவோம். ஸோ இப்போ எதுவுமே இல்லாமல் தனியாக தானே இங்கே இருக்கோம். அதனால் வந்துட்டு ஏதாவது ஒரு சமைச்சி அவங்க கொடுக்கும்போது எனக்கு வந்து அம்மா கையில் உட்காந்து சாப்பிட்ற அந்த ஃபீல் வந்து கிடச்சிடுது. அதே மாதிரி டீ போட்டு குடின்னு சொல்லி கொடுக்கும்போது அம்மா வந்து கொடுப்பாங்க இல்லையா, நம்ம உட்காந்துருக்கும் போது டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்து குடிமா அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஃபீல் கிடைக்கிது. லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இது எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா வந்து நம்ம எந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கும் போகிறதில்ல. போனால் வந்து ஏதாவது ஹோட்டல்ஸ்க்கு போவோம். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவோம் என்றைக்காவது ஒரு நாள். ஓகே, பேக் டு விளாக். ஸோ இப்போ நம்ம சமோசா வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி சூப்பராக உள்ள ஸ்டஃபிங் எல்லாமே குக்காக இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து வெங்காயம் வதக்கி வைக்கணும்னு தேவையில்லை, இதே மாதிரியே செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா டீ குடிச்சிக்கிட்டே வந்துட்டு சமோசா சாப்பிட்டுக்கிட்டே வந்து ஏதோ ஒரு மூவி ஓடிட்டு இருந்துச்சு, இங்கிலீஷ் மூவின்னு நினைக்கிறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே வந்து அந்த டைமை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எப்படி வந்து இந்த சமோசா வந்து அந்த பிளேட்லேருந்து விற்று போகுது அப்படின்ட்டு மட்டும் பாருங்கள். அப்படி எல்லாமே கடை காணா போயிடும். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சமோசா பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் வந்துட்டு சமோசா பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாம் காலியாக போயிடுச்சு. இப்போ வந்துட்டு டீ குடிச்சிட்டு அடுத்து வந்து எனக்கு வந்துட்டு சும்மா அந்த மூவியெல்லாம் பார்த்துட்ருக்கலாம் பிடிக்காது. உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு டிவி பார்க்கவே பிடிக்காது. மொபைல் வேணால் கொஞ்சம் நேரம் ஏதாவது பார்த்துட்ருப்பேன், ஆனால் அதை டிவி பார்க்க மாட்டேன். எனக்கு டிவி பார்க்க பிடிக்காது. ஏதாவது சாங் வேணால் போட்டு விட்டுட்டு நான் வேலை பார்த்துட்ருப்பேன். நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதனால் வந்து எந்திரிச்சு வந்துட்டேன். ஸோ சாக்ஸ் எல்லாமே வந்துட்டு மொத்தத்தில் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி தனித்தனியாக வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கணும். எல்லாத்தையும் குட்டீஸ் வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஹப்பியோடது, ஷகிமோடது, அந்த எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காலையில் வந்து தேடுறதுக்கு. அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக ஃபோல்டு பண்ணி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு செக்ஷனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவைச்சி காய வச்சு எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு வந்து ஹப்பி வந்து ஷகிலுக்கு வந்து இந்த சைடு வந்துட்டு இப்போ டீச்சிங் டைம் வந்துடுச்சு. சகிலுக்கு வந்து என்னென்ன ஹோம் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் ஹப்பி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவனை எழுத வச்சிட்டு இருக்காங்க. பெண்டிங் ஒர்க் எல்லாமே இருக்குது, முடிக்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஷூ பாக்ஸ் இருந்துச்சு, அதில் வந்துட்டு ஒரு ஆர்கனைசர் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து எனக்கு கிராஃப்ட் பண்ணுறதுக்கு திங்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு அட்டை கூட நான் வச்சுக்க மாட்டேன், ஏன்னா வந்து பூச்சி ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அட்டை எது இருந்தாலுமே தூக்கி போட்டுருவேன். ஸோ இப்போதைக்கு பார்ட்டிஷன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு மண்டே பிச்சுக்கிட்டதுலாம் ஸோ இந்த ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இந்த ஸ்டிக் வந்துட்டு சும்மா நம்ம பார்பிகோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தது. ஸோ இந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம வந்து பார்ட்டிஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு செட் பண்ணிட்டேன். அந்த ஸ்டிக்குமே வந்துட்டு இந்த பாக்ஸுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இது நல்ல பெரிய பாக்ஸ், இது கொஞ்சம் நல்ல அழுத்தமான பாக்ஸாக இருந்ததுனால இதை வந்து நான் வெளில தான் வச்சுருந்தேன் சூராக் மேலே. ஸோ அதுலேயே வந்துட்டு ஆர்கனைசராக ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டிக் ஒரு சைடுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சாக்ஸ் எல்லாமே மிங்கிள் ஆகாது இல்லையா, அதனால ஒரு சைடு வந்துட்டு ஹப்பியோட சாக்ஸ், ஒரு சைடு வந்து சஹீம் குட்டியோடது, ஒரு சைடு வந்து சகிலோடது. எனக்கு வந்துட்டு நான் தனியாக வச்சுக்குவேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்துட்டு மூடிட்டு சைடில் வந்து அந்த ஸ்டிக்கை மட்டும் ஹாட் க்ளூ கன் வச்சு ஒட்டி விட்டுட்டேன், அது வந்து கலண்டி வராமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான், நம்மளோட டக்குன்னு ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் சூராக் மேலே இதை கொண்டு போய் வச்சிடுறேன். எவ்வளோ தான் நம்ம திங்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக செய்யும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸை செஞ்சு வைக்கும்போது எனக்கு கிடச்சிருந்தது. ஏன்னா ஹப்பி வந்து அது எல்லாத்தையுமே மிக்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்காக ஒரு பொருள் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கிச்சன் பொருள் வாங்கணுன்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டமாக போயிட்டு வாங்குவேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த வீட்லேயேவா இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் மணி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ நாள் இது ஒர்க் அவுட் ஆகுதோ ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்யூச்சரில் ஏதாவது மாற்ற போகிறேன் அப்படின்னாக்கா மாற்றிக்கலாம். ஸோ இன்னுமே 2 பாக்ஸ் இருந்துச்சு, அதில் வந்து ஒரு பாக்ஸை வந்து நீங்கள் அழுக்கு சாக்ஸை போடுறதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பேக் டு கிச்சனுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்னமோ நம்ம மூளை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஏதாவது பண்ணு அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி அவங்கவுங்க ஸ்டடி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்துட்டு நமக்கும் ஒரு வேலையும் இல்லை, ரொம்ப போரிங்காகவும் இருந்ததுனால டக்குன்னு நான் வந்து
நம்ம கிச்சனில் ஏதாவது செய்யலாமே அப்படின்ட்டு வந்தேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த 5 பாக்ஸை ஃபில் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஞாபகமே வந்தது. இந்த பாக்ஸ் வந்து நான் ஹப்பி இங்கே இருக்கும்போது அவங்களுக்காக வாங்கி கொடுத்தது. ஸோ அது வந்துட்டு நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. அதை வாஷ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா சரி இதில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம், இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பாக்ஸை கொஞ்ச நாள் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இதில் வந்து இப்போ ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்றில் பார்த்திங்கன்னா வெந்தயம், முழு மிளகு, அப்புறம் வந்துட்டு பெருஞ்சீரகம், சின்ன ஜீரகம், கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தான் நான் ஃபில் பண்ணி வைப்பேன். ஸோ நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு தெரியல, ஏன்னா வந்துட்டு கொஞ்ச நாளாக வந்துட்டு வியூஸ் வந்து அந்த அளவுக்கு போகிற மாதிரி தெரியல. அதனாலேயே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மனசளவில் ஒரு டிசப்பாயிண்டிங்காகவே இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுறீங்களா? என் கூட சொல்லுங்கள். ஏதாவது வந்து மாற்றிக்கணும் அப்படின்னாலுமே சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு வியூஸ் வந்து ஓரளவுக்கு போச்சு அப்படின்னாக்க தான் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க டெய்லியும் எடிட் பண்ணி போடுங்க அக்கா அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு பூஸ்ட்டாக வந்து இருக்கிறது வந்துட்டு வியூஸ் தான். வியூஸ் போச்சு அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும். எதனாலன்னு தெரியல, ஒரு வேளை 4 இயர்ஸ் ஆன சேனல் அப்படிங்கிறனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு வந்து லைக் கொடுங்க. மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நானும் ஆக்டிவாக நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். ஸோ இதை எனக்காக நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த ஒரு மன அழுத்தத்திலே தான் பார்த்திங்கன்னா வந்துட்டு யூடியூப் வீடியோவே போட வேணாம், விட்டுடலாம் அப்படின்ட்டு கூட நினச்சேன். அதுக்கு வந்து இதுவும் ஒரு ரீசன் தான். சரி இருக்கட்டும், எவ்வளோ நாள் தான் போகுது அப்படிங்கிறத நானும் பார்க்குறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு இந்த ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ 2 பாக்ஸ் வச்சுருப்பேன். ஒன்று வந்துட்டு ஹோல்கர் மசாலா, இன்னொன்று வந்து இந்த குழம்புக்கு தாளிக்கிற அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு 5 பாக்ஸ். இதை வந்து 2 பாக்ஸ் வச்சுருப்பேன். நீங்கள் யாராவது புதுசாக ஃபாரினுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக 2 5 பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நிறைய வந்து இடத்த வந்து அது சேவ் பண்ணும். நிறைய பாட்டில்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு அவசியம் இருக்காது. கண்டிப்பாக இந்த 2 பாக்ஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு பேக்கெட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கிளிப் பண்ணி ஸ்டோரேஜில் வச்சிடலாம். இது எல்லாமே நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஐட்டம் தான். பார்த்திங்கன்னா நூதனத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. ஒன்று கூட பூச்சி பிடிக்கல, எதுவுமே ஆகலை, ஸ்பாயில் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. நான் வந்துட்டு ரூமில் வந்து ஏசி ஓடிட்டுருக்கோம் இல்லையா, அதனால் ரூமில் தான் ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணியிருப்பேன். நிறைய ஐட்டம் தேவைப்படுது அப்படிங்கும் போது அந்தந்த பேக்கெட்ஸில் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் இந்த பேஸ்கெட்டில் வச்சுக்குவேன். உங்களுக்கு வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த கிச்சனை வந்துட்டு எப்படி வந்து ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு vlog எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 5 பாக்ஸ் எல்லாமே ஃபில்லிங்லாம் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம அதெல்லாம் கொட்டினதே வந்துட்டு இந்த இடம் லைட்டாக டஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அதையுமே டஸ்ட் பண்ணி லைட்டாக தொடச்சி விட்டுக்கிறேன். A few moments later. இன்றைக்கி நைட் வந்து டின்னர் பார்த்திங்கன்னா தோசை தான் சுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மாவு வந்து வெளில எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 3 பாக்ஸில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த 3 பாக்ஸில் இது வந்து லாஸ்ட் பாக்ஸ் இது. ஸோ இது முடிஞ்சோடனே நான் இட்லி மாவு பேட்டர் வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு vlog-ஆ காமிக்கிறேன். மதியம் வச்ச மீன் குழம்பு அப்படியே இருக்குது. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா தோசை சுட போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா தோசை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து தோசை கூட மீன் குழம்பு வச்சு சாப்பிட வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் வந்து தோசைக்கு மீன் குழம்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா வேறு சைடிஷ் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதையே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மற்ற குழம்புகளை விட மீன் குழம்புக்கு வந்து தோசை இட்லி வந்து செம்மையாக இருக்கும் இல்லையா? யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்ன்ட்டு சொல்லுங்கள். தோசையும் வந்து நல்லா வந்துச்சு, நல்லா செவந்து நல்லா ரோஸ்ட் மாதிரி. நான் வந்து தோசை மேலே வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றுவேன். இதுவே ஷகிலுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாக்கா வந்து கீ போட்டு கொடுப்பேன். அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த தோசைகள் வந்துட்டு நம்ம வந்து காஸ்டிக் அயனில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கும் போது வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இங்கே இதெல்லாமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான்ஸ்டிக் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி தான் இது வரைக்கும் இங்கே நான் வந்து எங்கேயுமே கண்ணில் பார்க்கல இந்த தோசை தவாலாம். இது வந்து நான் ராக் பிராண்டில் வாங்கினேன். நான் வச்சுருக்க எல்லா காஸ்டிக் அயனும் பார்த்திங்கன்னா ராக் பிராண்டில் வாங்கினது தான். ரொம்பவே நல்லா இருக்குது.
ஸ்பான்சர் கிடையாது, இதெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்கினது. ஸோ 2 இயர்ஸாக யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ வேணும் அப்படின்னாக்கா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்துட்டு இது டின்னர் முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். கொஞ்சம் ரைஸ் மட்டும் மீதி இருக்குது, அதில் மட்டும் தண்ணி ஊற்றி அதை மட்டும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா காலையில் வந்து கரைச்சி மோர் ஊற்றி குடிச்சிக்கலாம். வெயிலுக்கு வந்து ரொம்பவே நல்லது, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஹார்ட்ஸ் கொடுங்க. இனி ஒரு புது விலாகில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.